அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வித்தியாசமான ஒரு நிலைமையில நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை செலுத்த கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நேராக்கினதற்காக, நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்துல இது 5வது ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த லென்த் நாட்கள் ஆண்டவர் பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகமாய் அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 18:24 வாசிக்க கேட்கலாம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அல்லேலூயா. முதல் வாரத்துல நாம் பார்த்தோம், நமக்கு பதில் கிடைக்கணும். இந்த மாதத்தை ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? பதில் கிடைக்கும் மாதம் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால நமக்கு தேவ சமூகத்துல பதில் கிடைக்கணும். நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய குழப்பங்களுக்கு, நம்முடைய எதிர்காலத்தினுடைய காரியங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். முதல் வாரத்துல இயேசுவின் நாமத்தை எப்படி யூஸ் பண்ணணும், இயேசுவின் நாமத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல் வாரத்துல நாம் பார்த்தோம். 2வது வாரத்துல அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வம், ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார்? அக்கினியினாலே உத்தரவு கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு பார்த்தோம். 3வது வாரம் என்ன பார்த்தோம்? நாம நீதி உள்ள உத்தரவு. அவர் கொடுக்கிற உத்தரவு எப்படி இருக்கும்? நீதியுள்ள உத்தரவு. அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிறவர், நீதியினாலே உத்தரவு கொடுக்கிறவர். 3வது வாரத்திலே பார்த்தோம் மங்களமான உத்தரவு. அவர் கொடுக்கிறது எப்படி இருக்கும்? நல்ல சுபமான மங்களகரமான உத்தரவை கொடுக்கிற தேவன் அப்படின்னு 4வது வாரத்துல நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஜனங்கள் கொடுக்கிற மறு உத்தரவை பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்றாங்க இல்லையா, அதையும் சேர்த்து இந்த வசனத்தோடு இணைத்து பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதை விளங்கி கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பாருங்க, கடைசியில சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறாரு, அதுக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இது நல்ல வார்த்தை என்று ஜனங்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம மையமாக வைத்து நாம என்ன பண்ண போறோம்? குருத்தோலை ஞாயிறையும் சேர்த்து நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எலியாவுக்கு பதில் சொல்றாங்க, அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவன் ஒரு க்ளூ கொடுக்கறான். இதுதான் ரிசல்ட். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுதான் தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த க்ளூ கொடுத்த உடனே சொல்றாங்க, இது நல்ல வார்த்தை. சொல்றாங்களே, சபாஷ், இது சரியான போட்டி அப்படின்ற மாதிரி, இது நல்ல வார்த்தை அப்படின்னு ஜனங்க என்ன பண்றாங்க? ஆன்சர் பண்றாங்க. ஆனா இதே ஜனங்கள் முதல்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வாசிங்க 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஏன் சொல்லல? அவன் பின் பாயிண்ட் பண்றது, ஜனங்களை பின் பாயிண்ட் பண்றான். தங்களை என்ன பண்றான்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்ப ஜனங்களை குறை சொல்லுகிறான், ஜனங்களை சுட்டி காண்பிக்கிறான், ஜனங்களுடைய அந்த குறைபாடை உணர்த்தி வைக்கிறான். அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல, அவங்களுக்கு என்ன சொல்ல முடியல? பதில் சொல்ல முடியல. அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு உத்தரமும் சொல்லாமல், மறு உத்தரவு சொல்லாமல் அவர் என்ன பண்றாங்க? அப்படியே களிமண் மாதிரி அமைதியா இருக்கிறாங்க. தொடர்ந்து எலியா பேசும் பொழுது, அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொன்னப்பறம் பாருங்க, அதுக்கப்புறம் தான் வாயை திறந்து பேசுறாங்க. ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார். அப்ப முன்னாடியும் பார்க்கிறோம், இப்ப பின்னாடியும் பார்க்கிறோம். அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்வதற்கு முன்பாக ஜனங்கள் அமைதியாக இருந்தார்கள். சொன்ன உடனே இது நல்ல வார்த்தை என்றார்கள். அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அதை வாசிங்க.
8வது வசனம் 39வது வசனத்தை வாசிங்க. 18 39 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. கண்டபோது கேட்டாங்க. அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி எலியா சொன்னதை கேட்டாங்க. இப்ப பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சொல்லப்பட்டிருக்கு, நக்கி போட்டார். அல்லேலூயா. அங்க பலி இருக்கிறது, விறகு இருக்கிறது, அதை சுற்றி ஒரு வாய்க்கால் போட்டு அதுல தண்ணி எல்லாம் ஊத்தி பாருங்க. தண்ணியில நெருப்பு பிடிக்காது, தண்ணியில நெருப்பு சுத்தமா பிடிக்காது. ஆனா தண்ணிய கூட என்ன பண்ணுது, அந்த நெருப்பு நக்கி போட்டது, பலியை எடுத்து சென்றது. அல்லேலூயா. அப்ப சொல்றாங்க, அதை கண்டபோது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள், சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நாம் குருத்தோலை ஞாயிற்றுக்கு ஒப்பனையாக நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12:13. அல்லேலூயா. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் குருத்தோலை ஏந்தி கொண்டு என்ன, அவருக்கு எதிர்கொண்டு போய், அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருக்கிறார், அவர் பெத்தானியா கிராமத்துல இருக்கிறார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பின அந்த கிராமத்துக்கு போய், அந்த வீட்டுக்கு மறுபடியும் போய் அவர்களோடு கூட பந்தி இருக்கிறார். அப்ப பெத்தானியா கிராமத்திலிருந்து மறுநாள் எருசலேமுக்கு அவர் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு போய், அப்ப என்ன அர்த்தம், வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்புறாங்க. வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி வாசலுக்கு போய் தெருவில் போய் அவரை எதிர்கொண்டு போய் அவரை வரவேற்க எப்படி இருக்கிறாங்க, குருத்தோலை ஏந்தி கொண்டு. என்ன சொல்றாங்க பாருங்க, ஏந்தி கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்ப எருசலேமுக்குள்ள இயேசு வரும்போது அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, தேவனை போல இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ஆமென் ராஜா வருகிறார், மேசியா வருகிறார், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார். ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இதுதான் கிளைமேக்ஸ். அப்போ ஜனங்களுடைய வார்த்தை, அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கக்கூடிய சத்தம் உள்ளத்திலிருந்து வருகிறதா அல்லது உதட்டிலிருந்து வருகிறதா, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. சூழ்நிலை மாறும் போதும் அதே எண்ணம் இருக்கிறதா, இல்ல சூழ்நிலை மாறும்போது அந்த எண்ணங்கள் மாறுகிறதா? நமக்கு எப்படி இருக்கு, ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு பைபிள் படிக்கும் போது, ஒரு வசனத்தை படிக்கும் போது நாம் ஏவப்படுகிறோம், இதை செய்யணும், இதை செய்ய முற்படணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு டெடிகேஷன் வருது, ஒரு இன்வால்மெண்ட் வருது. ஆனா அந்த கமிட்மெண்ட் வந்தாலும் நமக்கு என்ன மறந்துல, நாளாக நாக எறும்பு தேய தேய, இந்த மாமியா கட்டெரும்பு தேய தேய மாமியா ஏதோ சொல்லுவாங்களே, கழுத தேஞ்சி கட்டெரும்பா போன மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடிவு எடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆனா நாளாக நாளாக என்ன ஆகுது, அந்த டெடிகேஷன்ல ஒரு ஸ்லோனஸ் வருது, பேக்ஸ்லைட்னஸ் வருது. அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்துல நாம் என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் 19:15. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். பாருங்க, சத்தமிட்டார்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்த அதே ஜனம் இன்றைக்கு என்ன சொல்றாங்க, அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதே நாக்கு, அதே ஜனங்கள், அதே குறித்தோலை பிடித்த அதே கரங்கள், அல்லேலூயா, அவருக்கு தங்களுடைய வஸ்திரங்களை பாதையிலே போட்ட அதே ஜனங்கள்
ரத்தன கம்பளத்தை விரித்து அதே ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவருக்கு மரண ஓலத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மனம் மாறுவதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி ஒரு மாற்றம்? அல்லேலூயா. அப்ப அந்த மாற்றம் நமக்குள்ள இருக்கிறதா? நமக்குள்ள அப்படிப்பட்ட நான் அப்படிலாம் இல்லையே, நான் கரெக்டா தானே இருக்கிறேன். ஒருவேளை நாம கிரியைகளினாலே அவரை மறுதலிக்காமல் இருந்தாலும் நம்முடைய சிந்தைகளினாலே நாம் வீணராகிறோம். அந்த ரோமர்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க இந்த ரோமர் புஸ்தகம். திடீர்னு ஆண்டவர் அந்த வசனத்தை நான் எழுதி வைக்கல, ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணல? மகிமைப்படுத்தல. அதான் பாயிண்ட். அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி, இவர்தான் மேசியா என்று சொல்லி நாவினாலே அறிக்கை பண்ணார்கள். தேவனை அறிந்திருந்தார்கள், இயேசுவை அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவரை மகிமைப்படுத்தவில்லை. ஸ்தோத்திரம் பண்றது வேற, மகிமைப்படுத்துகிறது வேற. ஸ்தோத்திரம் என்றது என்னது? வாயினாலே ஸ்பெல் பண்றது. மகிமைப்படுத்துகிறது வாழ்க்கையினாலே அவரை பிரதிபலிப்பது, மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையினாலே மகிமைப்படுவீராக. நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நல்லா ஆராதிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஆவியில நிரம்புகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், சாட்சிகளை சொல்லுகிறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட்லுக், வெளிப்புறமான வெளியில பார்க்கிற பார்வைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். மகிமைப்படுத்துதல் என்பது நம்மை குறித்து பிறர் சொல்லணும். பாருங்க, அவன் ஆண்டவருக்காக எப்படி நிற்கிறான், அவன் ஆண்டவருக்காக எவ்வளவு சாட்சியா நிற்கிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பது நம்மை குறித்து பிறர் சொல்லுகிறது. அப்போ அந்த எருசலேமுக்குள்ள வரும்போது ஜனங்கள் அவரை மேசியாவாக பார்த்தாங்க. உள்ள வர வர பிரச்சனை அதிகமாக, கலவரம் அதிகமாக, அவரை சிறைபிடிக்க, அவரை கைது பண்ண, அவரை விரோதிக்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது, அவருக்கு மேலே சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகள் அதிகமாக வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? இருதயம் வழுவி போகிறது. ஓ, பிரதான ஆசாரியன் சொல்லுகிறது சரிதானோ, மூப்பர்கள் சொல்லுகிறது சரிதானோ, வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறது சரிதானோ என்று சொல்லி என்ன பண்றாங்க? தங்களுடைய இருதயத்தை என்ன பண்றாங்க? கட்சி மாறுகிறது போல, நிறம் மாறுகிறது போல, வஸ்திரத்தை மாற்றுவது போல தங்களுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? செக் பண்ணி பாருங்க. சில நேரத்துல அல்லேலூயா பிரசங்கம் கேட்கும்போது, வசனம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? அப்படியே ஸ்தோத்திரம் பண்றோம், ஆண்டவரே இப்படி நடந்தா எப்படி இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கிறோமா? ஐபிஎல் குறித்து நான் எவ்வளவோ சொன்னேன், அதெல்லாம் சூது, அதெல்லாம் கேம்பிளிங். அது வந்ததுல இருந்தா இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாலிபர் கூட்டம் அப்படியே பாருங்க சோர மார்க்கமா போனாங்க. அநேக சபைகள்ல கூட என்ன பண்றாங்க? ஒரே பேச்சு இதுதான், கிரிக்கெட் 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 அப்படி. அப்ப நாம ஒரு டெடிகேட் பண்றோம், நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், நான் மொபைல் பார்க்க மாட்டேன், உணர்வு அடைகிறோம். ஆனால் அந்த உணர்வு என்ன ஆயிருது? இருளாக மாறிவிடுகிறது. அது கன்சிஸ்டன்சி இல்லை. சூழ்நிலை வரும்பொழுது, சபலங்கள் வரும்போது, டெம்டேஷன் வரும்போது, அநேகர் அதை குறித்து கேட்கும் போது, என்ன கிரிக்கெட் பார்த்துட்டியா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லன்னு நமக்கு கேவலமாயிருது. கிரிக்கெட்டை பத்தி நமக்கு நாலேஜ் இல்லைனாலே நாம என்னமோ ஒரு பெரிய தப்பு செஞ்ச மாதிரி நம்ம என்ன ஆயிடுறோம்? ஒரு மாதிரி வெட்கி போயிடுறோம். அல்லேலூயா. அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தார். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலையை பார்க்கறாங்க, எருசலேமிலே காணப்படுகிற கலவரங்களை பார்க்கறாங்க, எதிர்ப்புகளை பார்க்கறாங்க. அதை பார்த்து என்ன பண்றாங்க? மனம் மாறி போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம். 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்ப அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொல்ற, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்.
அப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் 450 தீர்க்கதரிசிகளை எலியா பிடித்து கொலை பண்ணுகிறான், வெட்டி போடுகிறான். எலியா ஒரு ஆளு 450 பேரை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அவனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்த ஜனங்கள் தான் 450 சொல்றான், அவர்களை போய் பிடியுங்கள் அப்படிங்கிறான். அந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, பாகாலின் தப்பிச்சு ஓடுறாங்க. எலியா அங்க இருந்து கட்டளை கொடுக்கிறான், அவங்கள பிடிங்க அப்படிங்கிறான். அப்ப ஜனங்கள் எல்லாரும், இதே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த 450 தீர்க்கதரிசிகளை ஓடி ஓடி விரட்டி விரட்டி பிடிச்சு எலியா கையில ஒப்பு கொடுக்கிறான். ஒருத்தன் போய் 450 பேரை பிடிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்ப 450 பேரையும் ஓடி ஓடி விரட்டி பிடித்து எலியாவினுடைய கையில ஒப்பு கொடுத்த ஜனங்கள் யாரு? இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனா ஒரு அதிகாரம் திரும்பி ஏசபேலுடைய அந்த ஆதிக்கம் பெருகின உடனே, ஏசபேல் எலியாவை எதிர்க்க தொடங்கின உடனே எலியா திரும்பி பார்க்கிறான், என்னடா ஓடி ஓடி பிடிச்சாலும் ஒருத்தனையும் காணோம், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். அப்ப ஏசபேல் ஒரு அறிக்கை இட்ட உடனே, எசபேலுடைய அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் நடுங்கி போய் பயந்து போய், ஆகாபுடைய மனைவிக்கு பயந்து போய் ஓடி ஓடி பிடித்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஓடி ஓடி விரட்டி பிடித்த ஜனங்கள் இன்னைக்கு எலியா திரும்பி பார்க்கிறான், ஒருத்தரையும் காணும். ஆண்டவருடைய பார்வைக்கு 7000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்பாட்ல இருந்த எலியா திரும்பி பார்க்கிறான், அவனுடைய பார்வைக்கு ஒருத்தர் கூட இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமென் ஆமென் அல்லேலூயா குருத்தோலை பிடித்து ஓசன்னா பாடின ஜனங்களை இயேசு சிலுவையில் இருந்து திரும்பி பார்க்கிறார், ஒருத்தர் கூட இல்லை. அல்லேலூயா, ஒருத்தர் கூட இல்லை. சீஷர்கள் முதற்கொண்டு ஓடி போயிட்டாங்க, கைது பண்ண சிதறி போனார்கள். அல்லேலூயா. அப்ப எலியா சிறையாக்கப்பட்ட உடனே, எலியா பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரண்மனையிலிருந்து ஒரு உத்தரவு புறப்பட்ட உடனே அவனை சிறையாக்கி அவனுடைய தலையை துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை, அரச கட்டளை ஆகாபுடைய அரண்மனையிலிருந்து புறப்பட்ட உடனே எலியா திரும்பி பார்க்கிறான், ஒருத்தரையும் காணும், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரதான ஆசாரியனுடைய அந்த அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை புறப்படுது, பிடியுங்கள் இயேசுவை என்று சொன்ன உடனே ஓசன்னா பாடின ஜனங்கள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. அல்லேலூயா. வாண்டட் லிஸ்ட்ல போயிட்டாங்க. தேடி கண்டுபிடித்தும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, கட்சி மாறிட்டாங்க, நிறம் மாறிட்டாங்க, முகம் மாறிட்டாங்க, இருதயம் மாறிட்டாங்க, சிந்தை மாறிட்டாங்க, உள்ளம் மாறிவிட்டது. அப்படி ஆப்போசிட்டா மறைந்து போனா கூட பரவாயில்ல, எதிர்கட்சியாவே போயிட்டாங்க, துரோகிகளாக போயிட்டாங்க. எங்கேயோ மறைஞ்சு ஒரு ஓரத்துல ஒளிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மாறிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அது ஏன் நடக்குது வாசிங்க. அதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எப்பயுமே நமக்குள்ள 2 நினைவு இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. இவர் ஜெயிச்சார்னா இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடும், இவர் ஜெயிச்சார்னா இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். 2 நினைவுகள், அது ரொம்ப டேஞ்சரான ஒரு 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 நிலைமை ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி திரிவீர்கள். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 28:6. இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன், இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன், நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. இரு வழியில நடக்கிற திரியாவரக்காரன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இங்க பாதி தூரம் போவான், திருப்பி வந்துருவான், அப்புறம் இந்த ரூட்ல போவான், இங்க போயிட்டு திருப்பி வருவான். அல்லேலூயா. டைலமா சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, இதுவா அதுவா, 50-50. எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, வெட்டு ஒண்ணு துண்டுன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, சீக்கிரம் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இதுவா அதுவா, ஒத்தையா ரெட்டையா, இதே டைலமால 2 நினைவுகளால் எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி இருப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்படி சொன்ன உடனே தலையை கீழே போட்டு ஒரு உத்தரவும் சொல்லவில்லை. அப்ப என்ன அர்த்தம்,
அந்த ரெண்டு நினைவு சப்சிடி உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது சப்சைடு. அல்லேலூயா. இந்த நீர்மூழ்கி கப்பல் மாதிரி அது இருதயத்தின் ஆழத்துல அந்த ரெண்டு நினைவு எப்பயுமே என்னது நங்கூரம் போட்ட மாதிரி இருக்குது. அல்லேலூயா. தேவைப்பட்டா அது வெளியில வருது, அப்படியே மிதந்து மேல வருது. அப்ப இது நமக்குள்ளே இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. இது வந்து விசுவாச குறைச்சலை குறித்து வருகிறது. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பார்ப்போம், ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செஞ்சாருன்னா என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த வேலையை துவக்கலாம். நம்ம பிளான் பண்ணோமா இல்லையா, நமக்கு நடந்ததா இல்லையா, புதன்கிழமை வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க வேண்டாம், ஒருத்தருக்கு சொல்லி வச்சோம். அல்லேலூயா. அப்புறம் அவர்கிட்ட இருந்து சரி வேண்டாம், நம்மளே ஒரு சில காரியத்தை செஞ்சோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு கட் ஆஃப் வைக்கிறதுக்கு நாம யாரு? ஆண்டவர் கட் ஆஃப் வைக்கிறதுக்கு நமக்கு யார்? நமக்கு என்ன பலன் இருக்கு? அல்லேலூயா. அப்ப ரெண்டு நினைவுகள் நமக்கு எப்பயுமே, எல்லா மனுஷனும், மாம்சமான எல்லா ஜனத்திற்கும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது. ரெண்டு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன், அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் பெஸ்ட். அல்லேலூயா. பெஸ்ட். அல்லேலூயா. அப்போ அந்த டைலமா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். அப்ப கேட்கிறான், யாருமே மறு உத்தரவு சொல்லல. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அக்னியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வம். அப்ப நல்ல வார்த்தை அப்படிங்கிறாங்க. அப்ப என்னது, ஒரு நினைவு மேல வருது. ஓ ரைட்டு, இந்த மாதிரி நடந்துட்டா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்றோம், ஒரு சம்பவத்தை கண்ணால காண்கிற வரைக்கும், ஒரு அடையாளத்தை நாம் காண்கிற வரைக்கும், ஒரு சைன், ஒரு சிம்பல், ஒரு கையளவு மேகத்தினுடைய அடையாளம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம எழும்ப பண்ணுகிறது இல்லை. ஏன் முதல்ல அமைதியா இருக்கிறாங்க? அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின், ஆமாங்க கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஃபோர்ஸ், அந்த அத்தாரிட்டேட்டிவ் வார்த்தை எலியா ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அப்படியே தங்களை சமர்ப்பித்து இருக்கலாமே. ஆனா என்ன பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பெண்டிங். இன்னும் ஏதாவது நடக்குதா, இன்னும் ஏதாவது அனுகூலமான காரியம் நடக்குதா? யாகாப் இருக்கிறான், 450 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் இருக்கிறான், ஏதாவது சம்பவம் நடக்குதா? வெயிட் பண்றோம். அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஒருவனுடைய பாவத்தினாலே அநேகர் பாவிகளாக மாற்றப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவராய் இருக்கிறார். அவருடைய கீழ்ப்படிதனால பாருங்க, இன்னைக்கு அநேக ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறார். ஆமே. அவருக்குள்ள ரெண்டு நினைவு ஒரு நாள் இருந்ததே கிடையாது. ஏசப்பாவுக்குள்ள ஒரு நாள் ரெண்டு நினைவு இருந்ததே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல அப்படி லைட்டா சொல்றாரு, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க, அவருக்கு தெரியும் இந்த பாத்திரம் நீங்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இந்த பாத்திரம் நீங்க அப்படின்னு அர்த்தம், பிதாவோடு கூட நான் இருந்துடுறேன். அந்த அந்த ஒரு நாள் நான் பாவத்தை சுமந்து பிதாவுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்னால தாங்கி, அது வந்து அது ஒரு பரிசுத்தத்தினுடைய வெளிப்பாடு. நான் பிதாவை விட்டு பெரிய போகிற ஒரு ஏக்கத்தினுடைய வார்த்தை தானே ஒழிய, மற்றபடி அவர் அந்த பிளான்ல இருந்து விலகி போகின்ற எண்ணம், அந்த ரெண்டு நினைவு ஒரு நாளும் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அகில உலகத்தினுடைய பாவத்தையும் என் தலைமையில சுமத்தப்பட்டு நான் பாவத்தை சுமந்தவனானபடினாலே பிதாவை விட்டு பிரிய போகிற ஏக்கத்தினாலே, ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படிங்கிற, அது ரெண்டு நினைவு அல்ல, அது பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு ஆதங்கம். ஆமென். நாம அப்படி இல்லை. அல்லேலூயா. செஞ்சா செய்யுங்க, இல்ல நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், நீங்க கொடுத்தா கொடுங்க, இல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். ரெண்டு நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, இத ஒரு சில சம்பவங்களை நாம தொடர்ந்து பார்த்து, சில கதாபாத்திரங்களை பார்த்து நாம் நம்மை அதை இணைத்து கொள்ள போகிறோம். சரி, சவுலை குறித்து நாம இங்க பார்க்கலாம். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 26வது அதிகாரம் 23 இருந்து 25 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23 முதல் 25 வரை. கர்த்தர்
அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால். சவுலும் சவுலை சார்ந்த படை வீரர்களும் குகைக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க? நல்ல ஆழ்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருக்காங்க. தாவீதை தேடி வந்து கொண்டு இருக்கிறான். அப்ப தாவீது நெருங்கி வந்து சவுலுடைய ஈட்டியையும் ஒரு தண்ணீர் சொம்பையும் எடுத்துட்டு போயிடுறான். அப்ப தூரத்துல இருந்து சொல்றான், கர்த்தர் இன்றைக்கு உம்மை என்னுடைய கையில ஒப்பு கொடுத்து நான் என்ன பண்ணல, நான் ஒண்ணுமே செய்யல. இன்றைக்கு உம்முடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என்னுடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வையில அருமையா இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான் தாவீது. வாசிங்க அடுத்து. கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். காத்து நல்லா ஃபேன் அக்கா பக்கத்துல கூட உட்காரு, காத்து வரும், கவனி. அப்போ பாருங்க, தாவீது இந்த அளவுக்கு இறங்கி பேசின உடனே சவுலுடைய மனம் மாறுகிறது. பாருங்க, அவன் சொல்றான், என் குமாரனாகிய தாவீதே, என் மகனே அப்படிங்கிறான். பெத்த பிள்ளைய மாதிரி அவன் என்ன பண்றான்? தாவீதை அழைக்கிறான். அல்லேலூயா. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வான், மென்மேலும் பலப்பட. அவன் ஆசீர்வதிக்கிறான், பிளஸ் பண்றான், குமாரனே அப்படின்னு சொல்றான். ஆனா எல்லாம் சொல்லிட்டு தாவீது அந்த வழியே போனான். சவுல் அங்க சொல்லப்பட்டு பாருங்க, தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். அவன் வழியில போறான், இவன் வழியில போறான். கூப்பிட்டவன் அப்படியே, வாப்பா இறங்கு, வா என் கூட வா, நான் உன்னை அன்னைக்கு கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கு உன் பக்கத்துல வச்சுக்கிறேன். அப்ப முழுமையான மனமாற்றம் அவனுக்கு இல்லை. நான் உன்னை கொல்ல மாட்டேன், அடிச்சு சத்தியம் பண்றேன், இனி நான் உன்னைய கொல்ல மாட்டேன், நீ வா என் கூட வா, அரண்மனையில் இரு, என்னோடு கூட பந்தி இரு, எனக்கு அடுத்தவனா இரு என்று சொல்லி அவனை மேலிருந்து அழைத்து கொண்டு மீண்டும் அரண்மனைக்கு கொண்டு போக அவனுக்கு என்ன இல்ல, மனம் இல்லை. அப்ப உள்ள ஆழத்துல இருக்கு, இன்னும் அந்த ரெண்டு நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி இருப்பீர்கள். அது தாவீதுக்கு நல்லா தெரியுது. அடுத்த வசனத்துல அடுத்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, சவுல் எப்படியாகிலும் என்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி அவன் பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு போகிறான். தன் சொந்த தேசத்தை விட்டு பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு போகிறான். அல்லேலூயா. அப்ப தன்னுடைய சொந்த ஜனங்களாலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில அறையப்பட்டு இன்றைக்கு புறஜாதியாருக்கு அவர் மகிமையாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களாலே சவுலுக்கு காட்டி கொடுக்கப்பட்டு அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே போய் அந்நிய தேசத்துல அவன் என்ன பண்றான்? ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவன் செய்கிறான். அல்லேலூயா. அப்ப ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கவே கூடாது. இந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே 4 ஆன்சர் இருக்கும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதுல 2 நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிடும். 2 இதுவா அதுவா, இதை போடுறா 1 2 இங்கி பாங்கின்னு போட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஏபில ஏதா ஒண்ணு டிக் பண்ணி விட்டுருவோம். வெளில சொல்லுவான், அது தப்புடா, அதை போய் டிக் பண்ணிட்டே அப்படின்னு. அடனடா போச்சே. அல்லேலூயா. ஒழுங்கா படிச்சிருந்தா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன, ஒழுங்கா வேதத்தை படிச்சிருந்தா எப்படி நடக்கணும் தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கா வேதத்தை படிக்காம, ஒழுங்கா ஆண்டவரை புரிந்து கொள்ளாம இரு வழிகளில் குந்தி குந்தி திரிகிறது என்னாரும் நமக்கு பிரச்சனையாக மாறிவிடும். இரு வழிகளில் திரியாவரக்காரன் நடக்கிறது. அவன் பெரிய பணக்காரனா இருந்தா கூட என்ன பண்ணிடுவான், ஆபத்துல போய் சிக்கிடுவான். அதுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்லிருந்தேன், எழுதல, இருந்தாலும் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இரு வழிகள் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யமானா இருந்தால் அது எப்படி? பவுல் கப்பல்ல போறார் இல்லையா, அங்க கப்பல் மாலுமி, கப்பலுடைய ஓனர் எல்லாம் அனுபவஸ்தங்க, பணக்காரங்க, கேப்டன் எல்லாம். அவங்க என்ன சொல்றாங்க, கிளம்பி போகலாம், இந்த காற்று இந்த அந்த புயல் நம்ம ஒண்ணும் செய்யாது, நம்ம கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்டா போனா என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற அருமையான துறைமுகத்தை போய் செஞ்சிடலாம். இவன் சொல்றான் போகாத, அவங்க சொல்றான் போ அப்படிங்கிறான். அப்ப இரு வழி. எதை, பவுல் சொல்றத கேட்கறதா இல்ல கப்பலுடைய மாலுமி சொல்றத கேட்கறதா, ஓனர் சொல்றத கேட்கறதா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பணக்காரங்க, பணக்காரன்
உண்மையிலே பணம் இருக்கு, அனுபவத்திலையும் பணம் ஜாஸ்தி இருக்கு, அனுபவத்திலையும் அதிகம், பணத்திலையும் அதிகம். அப்ப என்ன பண்ண, அதான் அவங்களுக்கு பெரும்பான்மையா போகுது. போனாங்க, கடலை சிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் எது சரி, நமக்கு சில நேரம் பெரும்பான்மையா சொல்றவங்க சரி மாதிரி தெரியும். ஒரு சிலர் சொல்றது நமக்கு இலக்காரமா இருக்கும், இவங்க சொல்றதை கேட்கறதா அப்படின்னு. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த சிறுபான்மையா சொல்றவங்க தான் என்ன இருக்கும், கடைசியில நடந்து முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய பதில், ஆண்டவருடைய உத்தரவு எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஜொலிக்கிற மாதிரி தெரியாது, அது நடந்தே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்குமா, இதுக்கு எப்படி சாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேல 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 யோசிக்க தான் தோணுமே ஒழிய அந்த வழியில நடப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்காது. அல்லேலூயா. அதனாலதான் சவுல் என்ன பண்றான் அப்படின்னா, தாவீதை எப்படி நான் அரியணையில உட்கார வச்சு நான் பார்த்து அலங்கரிக்க முடியும். அல்லேலூயா. அது இறங்கி போக, தேவனுடைய சித்தம் தாவீது ராஜாவாக வேண்டும், அது நல்லா அவனுக்கு தெரியும். ஆனாலும் முடிந்த வரைக்கும் தடுத்து பார்ப்போம், முடிந்த வரைக்கும் நாம என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். தெரியும் அது தோல்விதான், ஆனாலும் என்ன பண்றான், முயற்சி எடுக்கிறான். அது வேஸ்டாக போய் விடுகிறது. எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி திரிவீர்கள். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 74 75 வாசிங்க. மத்தேயு 26 74 75. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஒரு நினைவு என்ன அவனுக்கு சுட்டி காண்பிக்குது, ஓ ஆண்டவர் சொன்னாரே, என்னை அரெஸ்ட் பண்ண உடனே, என்னை கைது பண்ண உடனே நீ என்னை 3 தடவை மறுதலிப்ப, இயேசு எனக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்லுவேன்னு சொன்ன, அதை நினைத்து அப்ப வெளியில மனம் கசந்து அழுகிறான். எதை நினைச்சு மனம் கசந்து அழுகிறான், ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை மைண்டுக்கு என்ன வருது, நினைவுக்கு வருகிறது. ஆனா அந்த நினைவு அப்படியே டவுன் ஆகுது. எங்க டவுன் ஆகுது வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. யோவான் 21:3. ராஜா கொஞ்சம் நீ சேர முன்னாடி இழுத்து போட்டுக்கோ, பின்னாடி தட்டி விட்டுறாத. வெரி குட். யோவான் 21:3 வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, உடனே படவேறினார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு பக்கம் உள்ள நினைவு என்ன சொல்லுது, ஆண்டவர் சொன்ன வசனத்தை, ஆண்டவர் சுட்டி காண்பித்த அந்த காரியத்தை உணர்வடைந்து நினைத்து அவன் மனம் கசந்து அழுது என்ன பண்றான், ஒரு டெடிகேஷனுக்குள்ள வருகிறான். ஓ ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு, இனி நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டவர் எப்படி நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணங்களுக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறான். ஆனா அவர் எல்லாம் மரித்து உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் என்ன வாராரு போறாரு, திடீர்னு வீட்டுக்குள்ள வராரு, திடீர்னு போறாரு. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையே, ஒரு ட்ரைனிங்கும் இல்லையே, என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கவும் இல்லையே, அவரும் இருக்க மாட்டேங்கிறாரு, சொல்லி கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு, ஒன்னும் தெரியல, ஒரே பிளைண்டா இருக்கு, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. வாங்க மீன் பிடிக்க போலாம். இந்த நினைவு அப்படியே டம்மி ஆயிடுச்சு. இந்த நினைவு மறுபடியும் வாங்க பேக்கை தூக்கிட்டு லேப்டாப் தூக்கிட்டு வேலைக்கு போகலாம், ஆபீஸ்க்கு போகலாம். அல்லேலூயா. முழு நேர ஊழியத்துக்கு வந்தவங்க நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஐயோ மறுபடியும் வேலைக்கு போயிடலாமா, இல்ல ஒய்ஃபையாவது வேலைக்கு அனுப்பலாமா. எடுத்துட்டோம்னா எடுத்ததுதான், கலப்பையில கை வச்ச பிறகு பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்போ அது வரைக்கும் கவனமா இருக்கணும். அப்போ வாங்க மீன் பிடிக்க போலாம், சொன்னதான் தாமசம், சொன்னதுதான் தாமசம் அப்படிப்பாங்கல்ல, எது தாமசம், சொன்னதுதான் தாமசம் அப்படிப்பாங்க. இல்ல உங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, உங்க அம்மா தான் சொல்லும், சொன்னதுதான் தாமசம், கிளம்பிட்டாயா, உங்க அப்பன் கிளம்பிட்டான் அப்படிங்கும். தாமசம், சொன்னதுதான் தாமசம். பாருங்க யார், அப்ப என்ன அர்த்தம், எல்லாருக்குமே அந்த 2 நினைவு இருக்கு. 12 சீஷர்கள் எல்லாருக்குமே அந்த நினைவு இருக்கு. யாரு பூனைக்கு மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி, யாரு முந்தி எழும்புகிறது அப்படின்னு
பேதுரு ஆளா வலைய தூக்கி தோல்ல போட்டான். வாங்கடா கிளம்புவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஜூட் உடனே அவர்கள் படவேறினார்கள். இவன் பின்னாடி வாங்கன்னு கூட சொல்லல. வாருங்கள் சொன்னா மீன் பிடிக்க போவோம், வாருங்கள் மீன் பிடிக்க போவோம். வாசிங்க, நான் தான் போறேன்னு சொல்லுவான் இல்லையா? போகிறேன், நான் தான் போறேன் அப்படின்னு அவங்கள யாரையும் கூப்பிடல. அது திரும்பி வாசிங்க, நான் கவனிக்கணும் அந்த வசனத்தை. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். நான் தான் போறேன். உங்களுக்கு ஏதாவது ரெவலேஷன் வருதா? வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு கிடைக்குதா? உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் சொல்றாரா? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட என்ன பண்ணல, டைம் இல்ல. ஒரு ஆள் போனா போதும். ஒரு ஆள் கிளாஸ் விட்டு வெளியில போனா, டே மிஸ் வராங்கடா, உட்கார்றா, மிஸ் வராங்கடா. 10 மணிக்கு பீரியட் ஆரம்பிக்கும். 10:05 ஆகி மிஸ் வரல. அப்போ ஒருத்தர், டே வாடா பிடி மிஸ், பிடி கிளாஸ் போயிடலாம், விளையாட போயிடலாம், கிரவுண்டு போயிடலாம். மிஸ் வரலடா, இன்னைக்கு மிஸ் லீவுடா, மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு பண்ணிடுவானுங்க. அப்படியே கதை கட்டி ஒருத்தன் முதல்ல கிரவுண்டுக்கு விளையாட போவான். அவனை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் விளையாட போவாங்க. மிஸ் ஒரு 10:15 வரும். என்னடா ஒருத்தனையும் காணோம் கிளாஸ்ல. அப்புறம் பெரம்பு எடுத்துட்டு கிரவுண்டுக்கு வருவாங்க. அப்படிதானே போவீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் கிளம்புனா போதும், எல்லாம் அந்த வாழை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க? பின்னாடி போயிடுவாங்க. வாருங்கள் மீன் பிடிக்க போலான்ட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆம்னி பஸ்ல ஏறின மாதிரி படகுல ஏறினாங்க. அல்லேலூயா. இதை எப்படி நாம பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியும்? வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும். என்னாகமம் 14 2 முதல் 4 வரை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்திற்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வனாந்தரத்தில் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார், எவ்வளவோ அதிசயங்களை செய்தார். மோசேயினுடைய கரத்தினால சொல்லி முடியாத அற்புதங்களை செய்தார். எகிப்தில் இருந்து வனாந்தரம் வரைக்கும் அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரா? எங்க கூட எல்லாம் இல்லையா அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டம் எழுப்பிட்டாங்க. அது காரணம் என்ன? கானான் தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, அது எப்படிப்பட்ட தேசம், நல்ல தேசமா, கர்த்தர் சொன்னது உண்மைதானா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா அப்படின்னு சொல்லி ஒரு 2 டீம் அனுப்பிச்சு விட்டாப்புல மோசே. காலேப் தலைமையில ஒரு டீம், இன்னொருத்தன் தலைமையில ஒரு டீம். காலேப் நல்ல செய்தி கொண்டு வர, நல்ல தேசம் தான், அந்த ஜனத்தை நாம் எளிதாக பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்றான். இவன் பார்க்க ராட்சசங்களா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது, நம்மெல்லாம் அற்பமான ஆளு, நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவங்க பெரிய சோல்ஜர்ஸ். அதை கேட்டவன இருதயம் கரைந்து போய் என்ன பண்றாங்க? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எகிப்திற்கு திரும்பி போனால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அங்க சொல்ல பாருங்க, இல்ல ஒரு தலைவனை, அதான் சொல்ல வரேன், ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு. அப்ப என்ன அர்த்தம்? பின்மாற்றத்துக்கு போறதுக்கும் ஒரு தலைவன் வேணும், முன்னேறி போறதற்கும் ஒரு தலைவன் வேணும். அப்போ ஒரு லீடர் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? முன்னேறி போக முடியாது. கிளாஸ்ல யார் தெரியுமா லீடரா போடுவாங்க? இருக்கிறதுலே அதிகமா சேட்டை பண்ணவன தான் லீடரா போடுவாங்க. அப்படின்னா அவன் சேட்டை பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாம் அவன் கவனிக்கணும். மிஸ் வரும்போது, மிஸ் அவன் பேசினான், அவன் சட்டையை பிடிச்சி இழுத்தான், அவன் பேனா தூக்கி எரிஞ்சான், அவன் இங்க எடுத்து அடிச்சான், எல்லாத்தையும் அவன் பண்ணதே என்ன சொல்லி மத்தவங்க பண்ண மாதிரி சொல்லிடுவான். அல்லேலூயா. அப்போ டிசிப்ளின் கமிட்டியில யாரை போடுவாங்கன்னா இன்டிசிப்ளின் பர்சனை தான் போடுவாங்க. அல்லேலூயா. அப்ப 12 சீசன்ல அதிக முந்திரி கொட்டை யாரு? பேதுரு தான். அப்போ பின்மாற்றத்திற்கு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு கோராகின் கூட்டத்தார் என்ன பண்றாங்க? கோராகை தலைமையாக கொண்டு என்ன பண்றாங்க? மீண்டும் எகிப்திற்கு போவதற்கு முயற்சி எடுத்தாங்க. அப்ப 2 நினைவு. எவ்வளவு அற்புதங்களை பார்த்தோம். ஆண்டவர் செய்த எவ்வளவோ அற்புதங்கள்.
சீஷர்கள் பார்த்தாங்க, போற இடமெல்லாம் அற்புதம், அநேக பிணியாளிகளை சுகமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை துரத்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. போன இடமெல்லாம் மகிமையான ஒரு வாழ்க்கை, எல்லாம் ஒரு புகழ்ச்சி. ஆனா என்ன பண்றாங்க, மறுபடியும் மீன் பிடிக்க போவோம் வாருங்கள். அல்லேலூயா. ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு மறுபடியும் எகிப்திற்கு போனார். அப்ப இந்த ரெண்டு நினைவு. ஆமென். அப்ப என்ன அர்த்தம், அவங்க எப்பயுமே என்ன பண்றாங்க, ஆண்டவர் பக்கத்திலே இருந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு வனாந்தர வாழ்க்கை இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு சோதனை இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு கேப் இருக்கக்கூடாது. எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும், எப்பயுமே மண்ணா கடைசிக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே காடை கடைசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் தண்ணி இல்லாம கொஞ்சம் வனாந்தரத்துல கொஞ்சம் அப்படி கால் கடுக்க நடந்துட்டோம் அப்படின்னா, என்ன ஏசுநாதர் இப்படி, என்ன கடவுள் இப்படி சோதிக்கிறார், இருந்தாலும் கடவுள் இப்படி சோதிக்க கூடாதுப்பா, என்ன இம்புட்டு சோதிக்கிறாரு சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்போ நல்லது செஞ்சா கடவுள், நல்லது செய்யலைன்னா கடவுள் இல்லையா? லீவ் போட்டாரா, ஆனுவல் லீவ் போட்டாரா, ஆப்சென்ட் ஆயிட்டாரா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நாம தான் தூங்கி போயிடும், நாம தான் மறந்துடுறோம். ஆனா அவர் சொல்லப்பட்டிருக்கு நேரப்படி, இன்னைக்கு காலையில தான் வாசித்து நினைக்கிறேன், நேரப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது, அவர் அதை போஷிக்கிறார். சங்கீதத்தில் இருக்கு. அல்லேலூயா. கால காலத்துக்கு நேரத்துக்கு அழகா படி இழக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துகிறது. நமக்கு தான் குறைவு போல தெரியுது. பசிக்குதா? அல்லேலூயா. பிஸ்கட் எடுத்து சாப்பிடாதீங்க, அது அரியுடைய பிஸ்கட். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அப்ப ரெண்டு நினைவு என்ன வருது அப்படின்னா, நம்மை பார்க்கும் பொழுதுதான். ஆண்டவரை குறித்து சரியான அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா தான் அந்த ரெண்டு நினைவு நமக்குள்ளே வருகிறது. அடுத்து வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வாசிங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-2. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனா இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். நான் வாசிக்கிற எல்லா வசனத்திலையும் ஒரு மைய கருத்து இருக்கு, அதை நீங்க மனதில் வைத்துக்கொள்ளும். ஜனங்களுடைய காரியம், ஜனங்கள் பேசுறது, ஜனங்கள் தலைவர்களை நோக்கி, பாஸ்டரை நோக்கி. நீங்க வாசிக்கிற வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அல்லேலூயா. இங்க நான் வாசிக்கிறேன், ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் தாவீதை குறித்து சொல்றாங்க, சவுல் உயிரோடு இருக்கும் போதே ஜனத்தை நடத்தி கொண்டவர் நீர் அல்லவா, கர்த்தர் தாமே உம்மை ராஜாவாக நியமித்தது உண்மைதானே. இப்ப என்ன பண்றாங்க, சவுல் மரித்து போன பிறகு அப்படியே கட்சி மாறிடுறாங்க. தாவீதை தேடி பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்றாங்க, அரியாசனில் உட்கார்றாங்க. அல்லேலூயா. எபிரோன்ல போய் இருக்கிறான், இவங்க தான் கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அவன் எபிரோன்ல போய் மறைந்து இருக்கிறான். கர்த்தர் சொன்ன எபிரோனுக்கு போ, அங்க போய் இருக்கிறான். அவன் பேசாம அங்க ஆட்சி செலுத்தி அவங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்றான், அவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா எல்லா ஜனங்களும் சேர்ந்து வந்து தேடி போய் அவனை என்ன பண்றாங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு நீர்தானே எங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அவனை புகழாரம் பாடி என்ன பண்றாங்க, அவனை கூட்டிட்டு வராங்க. இதே ஜனங்கள் எப்படி மாறுறாங்க வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 1-4 வரை வாசிங்க. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதின் பின்தொடர்ந்து போகட்டும், அவன் விடாய்ந்தவனும் கை தளர்ந்தவனுமா இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள். ஒரு அழகான ஒரு ஆலோசனை, ஒரு பக்காவான ஒரு மேஜிக் பிளான் அகிதோப்பேல் கொடுக்குறான். அதுக்கு ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 4வது வசனம். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. இவங்க தான் போய் ராஜாவை கூப்பிட்டு வராங்க. எபிரோன்ல இருந்த தாவீதை
வலிய போய் கூப்பிட்டு வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எருசலேமில் உட்கார வைக்கிறாங்க. ஆனா இப்ப அப்சலோமுடைய தலை தூக்கின பிறகு, அகிதோபேலுடைய ஆலோசனை மேல வந்த பிறகு பாருங்க, தங்களுடைய சொந்த ராஜாவையே கொலை செய்வதற்கு கூட அவர்களுடைய மனம் அந்த அளவுக்கு மருவி போகிறது. ஆமென். அதே ஆலோசனைக்காரன் தான், தாவீதுக்கே ஆலோசனை கொடுத்த அதே ஆலோசனைக்காரனை பாருங்க, அவனும் கட்சி மாறுறான். அப்சலோமுடைய கை உயர்ந்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். இது என்னால விளங்கி கொள்ள முடியாத ஒரு வசனம். 2 சாமுவேல் 15:14. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். எவ்வளவு ஒரு கம்பீரமான ராஜா ஒரு தாவீது! எத்தனை பேர் அவன் கொலை பண்ணியிருக்கிறான், எத்தனை பேரை யுத்தத்துல ஜெயிச்சிருக்கிறான், எத்தனை பெலிஸ்தேர்களை அவன் கொலை செய்திருக்கிறான். அப்படி பராக்கிரமசாலினா, பயங்கரமான பராக்கிரமசாலி. அவன் சொல்றான், எழுந்து ஓடி போவோம் வாருங்கள். ஒரே வசனத்துல பாருங்க, அப்படியே தாவீது மாறிடுறான். அது எப்படி அவனுக்கு அந்த ஒரு மனசு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. பிள்ளை மேல் உள்ள பாசமா, இல்ல எப்படி அது பயமா, உயிருக்கு பயந்தா, இல்ல பிள்ளை மேல் உள்ள பாசமா? அது ஒரே வசனத்தை நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன். எழுந்து ஓடி போவோம் வாருங்கள். புறமுதுகு காமித்து ஓடி போகக்கூடிய வீரனா தாவீது. கோலியாத்துக்கு முன்பாக எவ்வளவு கம்பீரமா நின்றான், எத்தனை ராஜாக்களுக்கு முன்பாக கம்பீரமா நின்றான். ஆனா பெத்த பிள்ளைக்கு முன்பாக அந்த வீரம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே தண்ணீர்ல அப்படியே கரைஞ்சு மாதிரி போயிடுச்சு. அல்லேலூயா. உங்க அப்பா அடிக்க ஓங்கி கம்பு எடுத்துட்டு வருவாரு, அப்படி ஹரி இப்படி பல்ல காமிச்சு சிரிப்பான். சிரிச்ச உடனே அப்பா மனசு அப்படியே கப்ப கீழே போட்டுருவார். பண்ண சேட்டைக்கு தோலை உரிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அப்பா அப்படி கம்பை எடுத்துட்டு வருவாரு. அப்படி ஆண் பல்ல காமிச்சு சிரிச்ச உடனே அப்பா அப்படின்னு சிரிச்ச உடனே என்ன ஆயிரும், அப்பாவுக்கு மனசு அப்படியே இறங்கிடும். அல்லேலூயா. பாருங்க, சொந்த பிள்ளைக்காக பயந்து அரியணையை விட்டு, தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு ஓடி போகும். அப்ப அதை பாக்குறாங்க ஜனங்கள். ஓ, அவர் பாசத்துக்காக ஓடுறாரு, இவங்க பாக்குறாங்க கோலத்தனமா ஓடுறாரு போலுக்கு. அப்ப அவர் நம்புறது வேஸ்ட், சிலுவையில மரிக்கிற இயேசுவை நம்புகிறது வேஸ்ட். இப்படி கோலத்தனமா, இப்படி எல்லாருக்கும் பயந்து என்ன பண்றாரு, சிலுவையில போய் ஒரு தொங்குகிறாரு. நாம ராஜா நினைச்சோமே, ராஜான்னா பட்டயத்தை எடுத்து அப்படியே சும்மா சுத்தணும், அப்படியே குதிரையில வரணும், ரதத்துல வரணும், அப்படியே சும்மா அப்படியே கம்பீரமா கிரீடத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா நிமிர்ந்து நடையா இருக்கணும். நாங்க மேசியான்னு அப்படித்தான் நினைச்சோம். இவர் என்ன பண்றாரு, ஏசப்பா இவர் அப்ராணியா அப்படியே சிலுவையில தொங்குறாரு, இவரை போய் நாம எப்படி தெய்வமாக ஏற்றுக்கொள்வது? அப்சலோமுக்காக அவன் தன்னுடைய பராக்கிரமத்தின் அந்த சாயலை துறந்தான். உங்களுக்காக, எனக்காக அவர் அந்த பிதாவினுடைய சமூகத்திலே காணப்பட்ட எல்லாவற்றையும் கொள்ளையாடின பொருளாக நினைக்காதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. எப்படி அப்சலோம் ஒரு அடிமையை போல, எப்படி ஒரு துரத்துண்டவனை போல, எப்படி தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறானோ, பிள்ளைக்காக ஓடுகிறான், அதே போல பிள்ளையாகி நமக்காக இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் துறந்தார். அல்லேலூயா. ராஜ்யத்தை துறந்தது போல பிதாவினுடைய ராஜ்யத்தை துறந்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். பாருங்க, இப்ப நான் ட்ராக் மாறி போறேன். இந்த ஜனங்கள் தான் அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அதே ஜனங்கள் அகிதோப்புடைய வார்த்தையை கேட்ட உடனே அங்க எலியாவுக்கு சொன்ன ஆன்சர் மாறு, இது நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள். என்ன, ராஜாவை கொலை பண்றது உங்களுக்கு நல்ல ஆலோசனையாடா? உங்களை சீரும் சிறப்புமா வச்சிருந்த தாவீது வந்து கொலை பண்றது உங்களுக்கு நல்ல ஆலோசனையா? அவன் நெருக்கத்துல இருக்கும் பொழுது, நெருக்கப்படும் போது கூட பாருங்க, அவன் எல்லா தேசத்தையும் என்ன பண்றான், ஜெயிச்சு எல்லாருக்கும் பங்கை அனுப்புகிறான். பாத்தீங்களா அந்த பகுதி நீங்க படிச்சிருக்கீங்களா? அவன் சிக்லாக்ல அவன் யாரை ஜெயிப்பான்? சிக்லாக்ல போய் அந்த அம்மோன் புத்தர் மோவாப், ஏதோ ஒரு அம்மோனியர் நினைக்கிறேன், இல்ல பெலிஸ்தீர் இந்த பக்கம் யுத்தத்துக்கு போயிருவாங்க. இந்த பக்கம் வந்து சிக்லாக்ல வந்து ஒரு பெரிய கூட்டம் தாவீதை அடிச்சு போட்டுருவாங்க. தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாங்க. இவன் திரும்பி போய் அவங்கள்ட்ட போய் ஜெயிச்சுட்டு வருவான். ஜெயிச்சுட்டு வந்து அந்த ஜெயித்த அந்த கொள்ளை பொருளை பாருங்க,
தன்னோடு கூட 400 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் பங்கிட்டு கொடுக்கல, யூதர்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்ன பண்றான், பங்கை அனுப்பினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிறைப்பட்ட காலத்துல, ஒடுங்கி ஓடக்கூடிய காலத்துல கூட அங்க தேசத்துல இருக்கிற ஜனங்களை நினைத்து இங்க இருக்கிற கொள்ளை பொருளை பங்கிட்டு அனுப்பினான். ஆனா பாருங்க, கொஞ்சம் கூட ஒரு ஒரு நன்மை, என்ன சொல்றாங்க, ஒரு 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 நன்றி உணர்வு இல்லாம பாருங்க, இதே ஜனங்கள் தங்களுடைய சொந்த ராஜாவை கொலை செய்வதற்கு கூட என்ன பண்றாங்க, ஓகே இது நல்ல முடிவு, இது நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட 2 நினைவு ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். மனசுல என்னைக்கும் பிடிச்சா ஒரே புடிதான், ஒரே காரியம், ஒரே காரியத்தை என்ன பண்ணும் இல்ல, அது அது அந்த அந்த என்ன ஜனங்கள், அமலேக்கியர்கள், அமலேக்கியர்களை போய் ஜெயிச்சுட்டு அந்த கொள்ளை பொருள் என்ன பண்ணுவான், தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்ன பண்ணான், பங்கை அனுப்பினான் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, நல்ல வாழ்ந்து சிறந்திருந்த காலத்திலும் அவன் கொடுத்தான், அவன் நெருக்கப்பட்ட காலத்திலும் கொடுத்தான். ஆனால் அந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம தன்னுடைய சொந்த ராஜாவை கொலை செய்வதற்கு அகிதோபேலுக்கு ஓகே அப்படின்னா, நல்ல வேலை. அடுத்து வந்து என்ன பண்றான், ஊசாயா, அவன் இன்னொரு ஆலோசனை கொடுத்து, டெக்னிக்கா கொடுத்து ராஜாவை காப்பாத்துறான். அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்போதுதான் எப்ராயிம் மல்தேசத்தில் இருந்து. ஒரு காரியம் மிஸ் பண்ணிட்டேன். சவுல் மரித்த பின்பு தாவீதை இவங்க தான் வரவழைக்கிறாங்க, சரியா? அப்சலோமுடைய தலை தூக்கின பிறகு அதே தாவீதை கொலை செய்வதற்கு முடிவெடுக்கிறாங்க. அதே ஜனங்கள் அப்சலோம் மரித்து போன பிறகு, அப்சலோம் செத்துட்டான், அவன் வந்து மரித்து போனான்னு தெரிந்த பிறகு மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்றாங்க, தாவீது காலில் விழுகிறாங்க. அது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 19ஆம் அதிகாரம் 42 43 வாசிங்க. 2 சாமுவேல் 19 42 43. சீக்கிரம் பிரைஸ் எல்லாம் முடிய போகுது. அப்பொழுது யூத மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபிப்பானேன்? நாங்கள் ராஜாவின் கையில ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ, எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவின் இடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு. டைம் ஆயிடுச்சு, கவனிங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க, கொலை செய்யறதுக்கு ஓகே சொன்னாங்க. இப்ப ராஜா உங்களுக்கு எனக்குன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, ராஜாவை மறுபடியும் கூட்டு வர்றதுக்கு பயங்கர போட்டி. நாங்க தான் போவோம், நாங்க தான் ராஜா முன்னாடி போய் நின்று கூப்பிட்டு வருவோம் காட்டுல இருந்து. அல்லேலூயா. என்னம்மா பச்சோந்தியா மாறுறாங்க பாரு. கூப்பிடுறாங்க, தள்ளி விடுறாங்க, கூப்பிடுறாங்க, தள்ளி விடுறாங்க. இப்படித்தான் நாம என்ன பண்றோம், ஏசப்பாவை நினைச்சா கூப்பிடுறது, நினைச்சா சண்டே கிளாஸுக்கு வர்றது, அங்கிட்டு அங்க 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 ஃபங்க்ஷன், அங்க சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு டக்கு டிமிக்கி அடிச்சுட்டு, இன்னைக்கு சண்டே கிளாஸ் வேணாடா, பிஸ்கெட்ல இன்னைக்கு பிரியாணி அப்படின்னு பிரியாணி போட்டு அங்க போயிடுறது. அப்படியா? சண்டே கிளாஸ் கரெக்டா வரும். ஹரி குட் பாய், நீ ரொம்ப நாள் ஆப்சன்ட், உனக்கு இன்னைக்கு ஃபைன் இருக்கு. சரி, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசப்பாவை நம்ம நம்பணும். ஏசப்பா மேல நம்முடைய மனசை என்ன பண்ணணும், முழுசா வைக்கணும். அவர் நல்ல தெய்வம். அல்லேலூயா. சும்மா தேவைக்கு கூப்பிடுறது, தேவையில்லைன்னா தூக்கி எறிகிறது, தேவைக்கு கூப்பிடுறது, தேவையில்லைன்னா தூக்கி எறிகிறது. அல்லேலூயா. அவர் என்ன போனா போறதுக்கும் வானா வர்றதுக்கும் வீட்டுல கட்டி போட்டிருக்க நாய்க்குட்டி அவரு. அல்லேலூயா. எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். அல்லேலூயா. ஒரே நினைவாருங்க, ஒரே புடியாருங்க. ஏசப்பா எனக்கு எல்லாம் செய்வார், ஏசப்பா எனக்கு பரீட்சையில உதவி செய்வார், ஏசப்பா எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார், எங்க அம்மா அப்பா கஷ்டத்தை எல்லாம் ஏசப்பா தீர்த்து வைப்பார். ஒரே நினைவாருங்க. ஏசப்பாவை முழுசா நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 5:21 வாசிங்க. அதை வாசித்து நான் ஜெபித்து முடிக்க போறோம். ஒரே ஒரு அதுக்கு சார்பு வசனம், இதோட அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா.
நாகமானை பின்தொடர்ந்தான். ஆ, அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது ஆ, அவனுக்கு எதிர்கொண்டு போக ஆ, ரதத்திலிருந்து குதித்து, ஆ, சுக செய்தியா என்று கேட்டான். ஆ, அதற்கு அவன், ஆ, சுக செய்திதான். ஆ. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 போதும் வாலிபர். போதும் 21 மட்டும் வாசிங்க. நாகமானை பின்தொடர்ந்தான். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. நாகமானை பின்தொடரவா ஆண்டவர் உன்னை எலிசாவுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டரா நியமிச்சாரு? யூ நீட் டு ஃபாலோ எலிசா. எலிசா என்ன சொல்லுகிறானோ அதை கேட்டு பின்தொடர்ந்து பின்பற்றி போக வேண்டியதுதான் கேயாசியுடைய வேலை. நீ எலிசாவுக்கு என்ன பண்ணணும்? சலுக்கரணை செய்ய வேண்டும். எலிசாவுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். எலிசாவுக்கு நீ ஊழியம் செய்யணும். எலிசா சொல்லுகிற காரியத்தெல்லாம் நீ அவனுக்கு துணையா இருக்கணும். எலிசாவை நீ பின்பற்ற வேண்டும். ஆனால் எலிசாவை பின்பற்றக்கூடிய அந்த மனம், அந்த நினைவு, அந்த டெடிகேஷன் என்ன ஆயிடுச்சு? நாகமான் கையில் இருக்கிற காசை பார்த்த உடனே, வெள்ளி காசு, பட்டு சேலை, பட்டு சால்வை, அதெல்லாம் பார்த்த உடனே எலிசாவை பின்தொடர்வதை விட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. அப்படியா? இங்க பிஸ்கெட் இருக்கு, அங்க பிரியாணி தான் போயிருவீங்களா? அங்கிள் வேணுமா? பிரியாணி வேணுமா? ஏசப்பா வேணும். அங்கிள் கூட இருக்கிற ஏசப்பா வேணும். ஆமென். சரியா? அப்போ ராஜா வாரான். இங்க இருக்கிற பாஸ்டர் பார்த்தா அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் அப்படியே கேவலமா அவலட்சணமா இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காரு எலிசா. ஆனா ராஜா கையில் என்ன இருக்கு? பெரிய பெரிய வெள்ளி தாம்பலம் எல்லாம் பார்த்த உடனே இதை பின்பற்றுவதை விட்டு விட்டு என்ன பண்றான்? நாகமானை பின்தொடர்ந்தான். 2 நினைவு. எவ்வளவு நாள் தான் இவர் கூட இருந்து மாரடிக்கிறது? எவ்வளவு நாள் தான் இவர் கூட இருந்து இப்படி தனியா கிடக்கிறது அப்படின்னு சொன்ன என்ன பண்ணா? நாகமானை பின்பற்றினான். வாசுங்க 1 கொரிந்தியர். இதே நம்ம எங்க பார்க்கலாம்? புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 11:1 வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இது சொல்றதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எலிசாவை பின்பற்றுகிறதை விட்டு, எலிசா எப்படி கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இருக்கிறானோ, எலிசா எப்படி கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமா இருக்கிறானோ, அந்த வைராக்கியத்தை பின்பற்றுவதை விட்டு நாகமானை பின்தொடர்ந்து போனான். அதே மாதிரி இங்க பவுல் பாருங்க, இம்மினையும் அலெக்சாந்தரும் என்ன பண்றாங்க? இந்த கப்பலை, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். பவுலை பின்பற்றல, பவுலை விட்டு விலகி போனார்கள், பின்மாறி போனார்கள். அல்லேலூயா. நான் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு முடிந்த அளவு என்னால ஓடுற வரைக்கும் நான் ஓடுறேன் ஆண்டவருக்குள்ள. நீங்க என்னை பின்பற்றி வாருங்க. நான் அதை முழுசா வைராக்கியமா சொல்வதற்கு அது ஒரு சேலஞ்சிங்கான வேர்டு. பவுல் அளவுக்கு நாம சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, தகுதி இல்லை. என்னால முடிந்த அளவுக்கு நான் ஆண்டவரை பின்பற்றி ஓடுகிறேன். 6 மணி நேரம் உபவாசம்னா அப்படின்னு பார்க்காதீங்க. என்னால முடியுமா? முடியும். உட்காருங்க, சர்ச்சில் உட்காருங்க, 6 மணி நேரம் சாப்பிடாம உட்காருங்க, அல்லேலூயா பண்ணுங்க, சோத்திரம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்கள். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே,